ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா குன்னூரில் இருக்கிற சிம்ஸ் பார்க்கில் 65th ஃப்ரூட் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்தே ஒருத்தரை பற்றி கேட்போம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறாரு அண்ட் அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா சார்? உங்கள் பேர்? ஈஸ்வர். ஓகே சார். என்னென்ன ஃப்ரூட்ஸ் சார் வச்சிருக்கீங்க ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன்? இங்கே நீலகிரியை பொறுத்தளவு இங்கே விளையக்கூடிய ப்ளம், பேரி, பீச், சிட்ரஸ் ஐட்டம். ப்ளம்மில் வந்து ஒரு 10-15 வெரைட்டி, பேரில் வந்து ஒரு 10 வெரைட்டி இருக்குது, பீச்சில் ஒரு 15 வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட லெமனில் வந்து இந்த ட்ரிப்பு புதுமையாக ஒரு லெமன் ஒரு 2.5 கிலோ இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் கிடையாது, இது சாதாரண நார்மல் வெரைட்டி தான். ஹைப்ரிட்ன்ற பேச்சுக்கு இல்லை, ஆர்கானிக் கிடையாது, எல்லாமே ஆர்கானிக்குடைய நேச்சர் தான், கெமிக்கல் யூஸ் பண்ணாம போடுறது. அதே மாதிரி இங்க வந்து இப்ப நிறைய ப்ளம், பேரி எல்லாம் ஒரு காலத்துல நீலகிரியில அதிகமா இருந்தது. இப்ப பல மரங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிருச்சு. இதுல அவேர்னஸ் வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாமே என்னென்னமோ பண்றாங்க. ஒவ்வொரு மரங்களை, பல மரங்களை இங்கேயே இருக்கு, ஹார்டிகல்ச்சர்லயே பல மரங்கள் இருக்கு, வாங்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நடணுன்ற பணியோட கேட்டுக்கிறோம். அதே மாதிரி ஜங்கிள் ஃப்ரூட் நிறைய இருக்கு, அத்திப்பழம், தவிட்டு பழம், ஊசி பழம், உன்னிக்கலா, குரங்கு பழம், அதே மாதிரி நரிக்கொட்டை. அது அத்திப்பழத்தில் ஒரு 10-20 வெரைட்டி இருக்கு. அதெல்லாம் வச்சிருக்கீங்க? இருக்கு, இங்கே இருக்கு. இந்த சீம கொய்யா, இதே சார் சீம கொய்யா, உன்னிப்பழம், இந்த தவிட்டு பழம், கலாப்பழம், நகாப்பழம், விக்கி பழம், இதெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு தவிட்டு பழம் எடுத்தால் ஸ்டமக் பெயினுக்கு ரொம்ப, உங்களுக்கு கிரீன் கிரேப்ஸ் இருக்கு, வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இங்கே மெடிசனாகவே தான் இருக்கு, எல்லாமே ஆர்கானிக் இல்லாத செவ்வாழை இருக்கு, எல்லாம் சமக்கப்பட்டதெல்லாம் அது கிளியராக இருக்கணும்னு இந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இதை வந்து எந்த வித கெமிக்கல் போடாமல் இங்கே இருக்கிற நாங்கள் கலந்துட்டு இங்கே வரும் சுற்றுலா மக்களை மகிழ்விக்கிறதுக்கு வேண்டி இருக்கிறோம். எந்த விஷயம் இல்லாமல் இந்த ட்ரிப் 4 நாள் இருக்கு, சிறப்பாக இருக்கு. ஓகே சார். சார் வேற ஏதாவது டிஃபரன்ஸ் ஸ்பீஷீஸ் இருக்கா சார்? டிஃபரன்ஸ்னா இந்த ட்ரிப் ஸ்ட்ராபெரி வந்து கிரீன் ஸ்ட்ராபெரி வந்துருக்கு. சூப்பர் சார். அதாவது ஸ்வீட் தான், இது ஸ்வீட் தான், அது வந்து ரெட் கலர்ல இருக்கும், இது வந்து கிரீன். இது வந்து ஸ்ட்ராபெரியில இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஸ்ட்ராபெரி வந்திருக்கு. அதே மாதிரி இங்கத்தோடைய சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கு, இது ஊட்டியோட சீட்லெஸ், இது ஊட்டியோட கிரீன் கிரேப்ஸ். இது டேஸ்ட் பண்ண முடியுமா? சாப்பிடலாம், ஆனா புளிக்கும், ஜாம் மட்டும்தான் இருக்கும். மலை பப்பாளி, ஆதிவாசிங்க ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்துருக்கிற மலை பப்பாளி, பைனாப்பிள், இந்த மாதிரி எல்லாம் அங்கிருந்து வரத்தான். அது போக டிசர்ட் டைப் ஆப்பிள், பீச்சஸ், பேரி எல்லாமே இருக்கு. டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கீங்க? டிராகன் ஃப்ரூட் இருக்கு சார். இது என்ன ப்ளம்? இது வந்து செரிங்க, ரெட் செரின்னு. ஓகே சார். ரெட் செரி கேக்ஸ் மேலலாம் அது வேற, இது வேற. ஓகே, இது ஒரிஜினல், அது வந்து சிறப்புல பண்ணுறோம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ, இது இவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி தான், அண்ட் நிறையா பிளான்ஸ் ஆர்கானிக்காக வைக்கணும் அண்ட் வச்சு பழக்கண்காணி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருமே அன்போடு வரணும், அனைவரும் மகிழ்ச்சியோட வெளியே போகணும். ஓகே சார். தேங்க்யூ சார்.